சீர்காழி பகுதியில் குடும்ப தகராறில் தந்தையை மகனே கொலை செய்திருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கோவில்பத்து பள்ளிவாசல் தெருவில் வசித்து வந்தவர் முகமது ரஃபீக். 60 வயதான இவர் அதே பகுதியில் பல்பொருள் அங்காடி ஒன்றை நடத்தி வந்தார். கடந்த 20ஆம் தேதி இரவு முகமது ரஃபீக் தனது கடையின் வாசலில் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இந்த கொலை வழக்கில் கொலையாளியை போலீசார் தேடி வந்த நிலையில் முகமது ரஃபீக்கின் மகன் முகமது யூசுப் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது தந்தைக்கும் தனக்கும் இருந்த குடும்ப பிரச்சனை காரணமாக அவரை கொலை செய்ய முகமது யூசுப் திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் தனது நண்பர்களான முகமது ஃபாசித், சுபாஷ் ஆகியோருடன் சேர்ந்து சம்பவத்தன்று இரவு தனது தந்தை முகமது ரஃபீக் அரிவாளால் வெட்டி கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலீஸ் பிடியிலிருந்து ஃபாசித் மற்றும் சுபாஷ் தப்ப முயன்ற நிலையில் அவர்களின் வலது கை எலும்பு முறிந்துள்ளது. அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.